கைஸ், வெல்கம் டு ஏபி. இன்றைக்கி மேட்ச் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கட்டப்புலி சமையலூர் பக்கத்தில் நியர்பை சமையலூர் இங்கே 20K டோர்னமெண்ட்டு ஃபஸ்ட்டு மேட்சாக இன்றைக்கி பிஎன்டிஎஸ் சந்தை விசஸ் ஐயங்கோட்டை. இதில் டாஸ் இன்னும் ஐயங்கோட்டை ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. சந்தை ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேருமே உள்ளே வந்திருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர் 4 பவுலர் நினைக்கிறேன். ஃபஸ்ட் ரவுண்டு ஃபுல்லாகவே 4 ஓவர் சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து 3 ஓவர் கொடுப்பான்னு நினைக்கிறேன் செகண்ட் ரவுண்ட்லேருந்து. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஜனா மற்றும் ஆனந்த். ஷேக்கில் ஜனா, நான் ஷேக்கில் ஆனந்த். ஃபஸ்ட் ஓவர் ஸ்டார்ட்னா குணா. இன்றைக்கி டோர்னமெண்ட்டோட முதல் ஓவர் முதல் பந்து பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. குத்தி போட்ட பந்தை கரெக்டாகவே எடுத்துருக்காங்க. பவுண்ட்ரிக்கான சான்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. குயிக்காகவும் போயிடும் பவுண்ட்ரி. இங்கே அவுட் ஃபீல்ட்லேருந்து எல்லாமே நல்லாவே பக்காவே ரெடி பண்ணியிருக்காங்க. கட்டப்புலிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். முதல் பால் இங்கே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி பவுண்டரியோட தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்டார்ட் ஆகிருந்திருக்கு இங்கே ஜனாட்ட இருந்து. அடுத்த பந்து விட்டு கட்டுக்கு போனாங்க. லேட் கட்டுக்கு குயிக்கராக வந்திருக்கு. லைனல்லேருந்து இங்கே கம்பேக் இன் ஃப்ரம் குணா டாட் பால். அடுத்த பந்து லெஃப்டியாகவே திரும்பி நின்னாங்க. திரும்பின பக்கமே போட்டாங்க. குயிக்கராக பின்னாடி வந்திருக்கு. நல்ல ஸ்டாப் கூட பேக்கப் ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். சிங்கிள்லாம் கிடச்சிருக்கு. சிங்கிள். அடுத்த பந்து அகைன் தப்பான பால் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் ரீபோல். இந்த தடவை அப் டு அகைனில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு பேட்டில் நிற்க இருந்திருக்கு. விக்கெட்டுக்கான சான்ஸ் கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க கூட சொல்லலாம். இங்கே சிங்கிளும் கிடச்சிருக்கு. சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள். இந்த 2 மரம் மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்னும் கிரவுண்டு பக்காவாகவே இருந்திருக்கும். மரத்தில் பட்டா கண்டிப்பாக ஓடி தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் அகைன் தப்பான பால். பேட்டை விட்டாங்க, சரியான படலை. ஒயிட் பேக் டு பேக் ஒயிடை பதிவு பண்ணியிருக்காங்க. இங்கே பவுலிங் எல்லாம் ஆனந்த் நினைக்கிறேன். குணா சாரி. அடுத்த பந்து ஏரி கிமிட்டாயி குயிக்கராக கட்டுக்கு போனாங்க. கேட்சுக்கான ட்ரையான்னு பார்ப்போம். ட்ரை பண்ணி பார்த்தாங்க, கேட்ச் எடுக்க முடியல. நான் கேட்ச் எடுத்து பார்த்துக்கலாம். கொஞ்சம் குயிக்கராக இருந்தால் சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அகைன் இந்த தடவை பேட்டில் எஜ்ஜு தான் இருந்திருக்கு. டாப் ஆஃப் த பேட்டில் பட்டிருக்கு. கேட்ச் ட்ராப் ஆகிருக்கு. அகைன் இங்கே பேக் டு பேக் லைவ் கொடுத்துருக்காங்க. 2 பேட்ஸ்மேனுக்குமே ரன்னிங் பின் 2 கிடச்சிருக்கு. ஈஸி 2 ரெண்டோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க. குணா ஒரு முடியல 11 அடிக்காங்க. செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் முதல் பாலை ஃபுல் பேக்லேருந்து இழுத்து போட்டாங்க. அம்பேஸ்கால் டாட் பால் கொடுத்துருக்காங்க. டாட் பால் டாட்டோட இந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. அடுத்த பந்து ஏரி கமிட்டே லேட் கட்டுக்கு போனாங்க. சரியான கணக்கில் எஜ்ஜு தான் ஆயிருக்கு. நல்ல ஸ்டாப் கூட. சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். பாக்ஸில் தெளிவாக அடிக்க பார்த்தாங்க. வெளியே போயிருக்கு. பேட்ஸ்மேன் ஏறாத காரணத்தினால கண்டிப்பாக ஒயிட் கொடுப்பாங்க. ஒயிட். அடுத்த பந்து அப் டு அக்கிங்லேருந்தில் லோட்டாஸாக கனெக்ட் பண்ணி கேப்பில் தரையோட தள்ளியிருக்காங்க. ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். மிஸ் ஃபீல் பண்ணிக்காங்க. கண்டிப்பாக 2 மாறிடும். இங்கே ரன்னிங் பிடின்னு குயிக்காக இருந்த காரணத்தினால 2 கிடச்சிருக்கு. ஈஸி 2 ஸ்டான். இந்த தடவை அப் டு அக்கிங்லேருந்தில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு கேப்பில் குயிக்கராக போயிருக்கு. இந்த தடவை நல்ல ஸ்டாப் நல்லாவே தடுத்து போட்டிருக்காங்க. சிங்கிள் கிடச்சிருக்கு. நல்லா த்ரோ சிங்கிள். பந்து இந்த தடவை அப் டு அக்கிங்லேருந்தில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு ஸ்ட்ரெயிட் டு த பாடி. நல்ல ஸ்டாப் கூட. அகைன் சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள். இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. சரியான கணக்கில் டப்பாக சான்ஸ் ஃபார் நல்ல டேக் அண்ட் விக்கெட். காட்டன் போல்ட். தேர்ட் ஓவர் ஸ்டார்ட்னா சுப்ரமணி. ஷேக்கிங்கில் ஜனா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ள வந்து இது வரைக்கும் செட்டில் ஆகி நிற்கிறாங்க. இனிமேல் ஸ்கோர் கொண்டு போகிறான் பார்ப்போம். லேட் கட்டுக்கு போனாங்க. குயிக்கராக கனெக்டும் ஆயிருக்கு. ஸ்ட்ரெயிட்டாகவே தான் ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட. ரன்னிங் டீன் சிங்கிளாக கிடச்சிருக்கு. ரன்னிங் டீன் கொஞ்சம் லேசியாக தான் இருக்கான்னு சொல்லணும். கண்டிப்பாக இந்த பாலுக்கு 2 ஓடி இருக்கலாம். சிங்கிளாக கிடச்சிருக்கு. சிங்கிள். அடுத்த பந்து ஏரி கமிட் ஆகி கரெக்டான கனெக்டிவ் இருந்திருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிருந்தா நினைக்கிறேன். அவுட் ஃபீல்டு நல்லா இருக்குது. பவுண்ட்ரி குணா பேட்டில் இருந்த முதல் பவுண்ட்ரி. சாரி ஆனந்த் பேட்டில் இருந்த முதல் பவுண்ட்ரி. அடுத்த பந்து அகைன் தப்பான பால் பனிஷ் பண்ணிக்காதான் நினைக்கிறேன். ஸ்கொயர் லெக் திசையில் சான்ஸ் ஃபார் 2 பேர் சேர்ந்து கேட்ச் தான் ட்ராப் ஆகிருக்கு. ரன்னிங் இப்படி இங்கே பவுண்டரியும் கிடச்சிருக்கு. பவுண்டரி பேக் டு பேக் 2 பவுண்டரிஸை பதிவு பண்ணியிருக்காங்க இங்கே சுராஃப். அடுத்த பந்து விட்டு கட்டுக்கு போனாங்க. குயிக்கராக வந்திருக்கு. 1 பவுன்ஸில் டாட் பவுட். அடுத்த பந்து சுவிட்சு திரும்பினாங்க. திரும்ப தெளிவாக டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க. பேக் டு பேக் கான்சிக்யூட்டிவாக டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க. இங்கே பவுலிங் இல்லை பவுலர். அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் எடுத்தாங்க. பவுலரை போட்டு பவுலர் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லாவே ரன்னிங் பிடின்னு சிங்கிள் அலோவ் பண்ணி கொடுப்பாங்க. சிங்கிள். இந்த முடிவில் 27 ஆடி இருக்காங்க சந்தை. ஒரு விக்கெட்லேருந்து. ஃபோர்த் ஓவர் ஃபஸ்ட் பால். ஃபோர்த் ஓவர் ஸ்டார்ட்னா சந்தோஷ் முதல் பாலே ஒயிட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஓவரை. அடுத்த பந்து அப் டு அக்கரா பவுலரே போட்டு பவுலர் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாட் பால். டாட்டோட இந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்காங்கன்னு சொல்லலாம். பவுலிங் இல்லை பவுலர் சந்தோஷ் யங்ஸ்டர். அடுத்த பந்து குயிக்கரா உடம்பு போட்டு விளாண்டாங்க. கண்டிப்பாக குயிக்கரா போயிரு ஸ்கொயர் லெக் திசையில். ஸ்ட்ரெயிட்டாக ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட. ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். ஈஸி 2 நல்ல த்ரோவும் கூட. பிடிச்சி வச்சு தான் கண்டிப்பாக விக்கெட்டாக இருந்திருக்கும். இப்போ விக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. விக்கெட் ரன் அவுட். நெக்ஸ்ட் ஒன்
ஐந்து ரூபா அப் டு அகைன் இடத்துல வித்தை கொடுக்காத பந்து வச்சு ஒரு ஹேக்கிங்லேருந்து நீங்கள் பவுல் வந்து நல்லா ஸ்டாப் கூட ஸ்ட்ரைட்டாகவே ஃபீல்டர் ரன்னிங் அப்படின்னு சிங்கிளாக கிடச்சிருக்கு சிங்கிள். அடுத்த பந்து விட்டு லேட் கட்டுக்கு போனாங்க, சரியான கனெக்டிவ் இருந்துருக்கு. சான்ஸ் ஃபார் 6. இங்கே ஜனா பேட் வந்து முதல் 6 இன்றைக்கி டோர்னமெண்ட்டில், இன்றைக்கி டோர்னமெண்ட்டில் வர முதல் 6ன்னு கூட சொல்லலாம் பாயிண்ட் திசையில். நெக்ஸ்ட் ஒன் லோட்டாஸாக கனெக்ட் பண்ணி கவரில் தள்ளியிருக்காங்க, கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும். பவுண்ட்ரி ஒரு 6க்கு அப்புறம் 4 பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஜனா, வெல்பாட் ஜனா. அடுத்த பந்து 5 ரூபா பாக்ஸில் தெளிவாக அடித்தாங்க. அம்பேர்ஸ் கால் என்னன்றதை பார்ப்போம். ஒயிட் கொடுத்துருக்காங்க, ஒயிட் பேட்ஸ்மேன் வெளியே போகிற காரணத்தினால ரன் அவுட்டாக மாற்றி கொடுத்துருக்காங்க. கீப்பர் நல்ல கீப்பிங்க, ரன் அவுட். நெக்ஸ்ட் ஒன் 5 ரூபா ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. கிரவுண்ட் ட்ராவல் ஆகிருக்கு மிட் விக்கெட் ரீஜனில். ஸ்ட்ரைட்டாகவே இந்த ஃபீல்டர் ரன்னிங் அப்படின்னு பார்த்துருவோம். விக்கார் தான் கண்டிப்பாக 2 கிடச்சிரும். அம்பேர்ஸ் கால் விக்கெட்டான்றதை பார்ப்போம். விக்கெட் கொடுத்துருக்காங்க, விக்கெட். இன்னிங்ஸில் 42 அடிக்காங்க ஐயங்கோட்டை. இங்கே 43 அப்படின்ற டார்கெட்டில் வெளியே போகிறாங்க. இன்னிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செகண்ட் இன்னிங்ஸுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா விஷ்ணு மற்றும் சஞ்சய் ஸ்ட்ரைக்கில், விஷ்ணு நான் ஸ்ட்ரைக்கில் சஞ்சய். ஃபர்ஸ்ட் ஒரு ஷாட்னா மணி முதல் பாலே ஸ்ட்ரைட்டாகவே த பாடி அட்டாக் லெக் பை மூலியமாக ஒரு சிங்கிள் அலோவ் பண்ணிடுவாங்க. சிங்கிள் கிடச்சிருக்கு, சிங்கிள். அடுத்த பந்து இந்த தடவை ஒரு திருள் பந்து வச்சு கேப்பில் போயிருக்கு, எடுத்து தான் விட்டாங்க. நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் அப்படின்னு பார்த்துருவோம். சிங்கிள் கிடச்சிருக்கு, சிங்கிள். அடுத்த பந்து ஏறி கமிட்டாக நின்னாங்க அப் டு அக்கிங்லேருந்து வித்தை கொடுக்காத பந்து வச்சு தரையோட தரையாக தான் போயிருக்கு. நல்ல ஸ்டாப் ஒன்று ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள் அலோவ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நல்லாவே போட்டிருக்காங்க கான்சிக்யூட்டிவாக இங்கே மணி. அடுத்த பந்து 5 தடவை தப்பான பால் நினைக்கிறேன், பனிஷ் பண்ணிக்கலான்னு பார்ப்போம். கேப்பில் போய் பேச பவுண்டரிங் கிடச்சிருக்கு, பவுண்டரி. செகண்ட் இன்னிங்ஸில் வர முதல் பவுண்டரி சஞ்சய் பேட்லேருந்து வந்துருக்கு. இன்னும் மச் நீடட் பவுண்டரிஸ் தேவை கண்டிப்பாக மேட்ச் எடுத்துகிட்டு போகணும்னா. அடுத்த பந்து 5 தடவை அகைன் ஒரு ஸ்லைஸுக்கு போனாங்க, சரியான கணக்கில் ஸ்ட்ரைட்டாகவே தான் பாடி அட்டாக் கம்பேக். நெக்ஸ்ட் ஒன் அகைன் தப்பான பால் ஸ்கொயர் லெக்கில் எடுக்க பார்த்தாங்க, ஆனால் எங்கேயோ பேட்டில் பட்டு எங்கேயோ போயிருக்கு. ஸ்டெவிட் நல்ல ஸ்டாப் கூட உடம்பு போட்டு தடுத்தாங்க, கண்டிப்பாக பவுண்டரியும் போயிருக்கும். ஈஸி டூ ரன்னிங் இப்படின்னு பிக்காக இருந்த காரணத்தினால 2 டிஸ்டன்ஸும் போயிருக்கு. அட்டாஸ் இந்த 2ஓட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க மணி. ஒரு முடியல 9 ரன் ஆடிருக்காங்க. முதல் பாலே குத்துறது நல்லாவே திரும்பி இந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சுராஃப். நெக்ஸ்ட் ஒன் 5 தடவை பிரீஸ்டலுக்கு போனாங்க, சரியான கனெக்ட் போயிருக்கு, மரத்தையும் தாண்டி இருக்கு. 6 விஷ்ணு பேட்லேருந்து முதல் 6 இன்னைக்கு டோர்னமெண்ட்டில். அடுத்த பந்து அகைன் அதே டைரக்ஷனில் கிரிக்கெட் ட்ராவல் சான்ஸ். பேக் டு பேக் 2 பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே விஷ்ணு கான்சிக்யூட்டிவா. நெக்ஸ்ட் ஒன் 5 தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க, மிஸ் பண்ணியிருக்காங்க கிரிக்கெட் அந்த காரணத்தினால டாட் பாலும் கொடுத்துருக்காங்க. கம்பேக் கிங் டெலிவரி ஃப்ரம் சுரஃப்னு நினைக்கிறேன் பவுலிங் எண்ணில். அடுத்த பந்து அகைன் பெரிய ஸ்டோருக்கு போனாங்க, டாப் ஏஜ் நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பண்ணி பார்ப்போம். சிங்கிள் அலோவ் பண்ணியிருக்காங்க, சிங்கிள். அடுத்த பந்து சுவிட்சு திரும்பி நின்னாங்க, தெளிவாக திரும்ப டாட் பால்லாம் சின்ன டாட்டோட இந்த ஓவரே முடிச்சிருக்காங்க சுரஃப். முடியல 22 அடிக்காங்க, மீதமுள்ள 12க்கு 21 ஆடணும்னு நினைக்கிறேன். பவுலிங்கில் ஜெயா தேர்ட் ஷாட்னா தேர்ட் ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே அப் டாக்கிங்லேருந்து இன்சைட் ஆச்சு, நல்ல ஸ்டாப் கூட டாட்டோட இந்த ஒரு ஷாட் பண்ணியாங்க ஜெயா. அடுத்த பந்து ஏறி கமிட்டாங்க, சரியான கணக்கில் தரையோடத்துல தான் போயிருக்கு. ஸ்ட்ரைட்டாகவே ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் அப்படின்னு சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க, சிங்கிள். அடுத்த பந்து இந்த ஒரு ஷார்ட் பால் கரெக்டாக வாட்ச் பண்ணி கட்டுக்கு போனாங்க, நல்ல ஒரு ஸ்லைஸிங்க, பவுண்டரி கிடச்சிருக்கு, பவுண்டரி. சஞ்சய் பேட்லேருந்து முதல் பவுண்டரி இந்த ஓவரில். இன்னும் மச் நீடிய பவுண்டரிஸ் தேவை கண்டிப்பாக மேட்ச் எடுத்துகிட்டு போகணும்னா இந்த ஓவரில். நெக்ஸ்ட் ஒன் 5 தடவை இன்சைட் ஆச் கம்பேக் ஃப்ரம் பவுலர் ஜெயா, டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் விட்டு கட்டுக்கு தான் போனாங்க, டாப் ஆயிடுச்சு மாடிக்காலான்னு பார்ப்போம், கேட்ச் எடுக்க முடியாது, ஃபீல்டர் தலையை தாண்டின காரணனால ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். 2ம் கால் பண்ணியிருக்காங்க. ஈஸி டூ ஓவர் த்ரோ மாதிரி இருக்குது, நல்லா ஸ்டாப்பிங்க பேக்கப் ஈஸி டூ. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் ஃப்ளாட்டாகவே போயிருக்கு, நல்ல ஸ்டாப் கூட 1 பவுன்ஸில் பவுலர் ஃபீல்டர் நல்லாவே தடுத்து போட்டிருக்காங்க, சிங்கிள் அலோவ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ரன்னிங் அப்படின்னு குயிக்காக இருந்த காரணத்தினால 2ம் கிடச்சிருக்கு, ஈஸி டூ. இல்லை 6க்கு 13 மேட்ச் ஆன் ப்ரெஷர், எப்போ வேணால் மேட்ச் மாறும். ஏன்னா ஆல்ரெடி ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக உள்ளே வந்து இது வரைக்கும் செட்டில் ஆகி நிற்கிறாங்க. இது வரைக்கும் நின்னதுக்கான பலன் கிடைக்குமான்றதை பார்ப்போம். 6க்கு 13 அப்படின்ற இடத்துல சஞ்சய் ஸ்ட்ரைக்கிங்கில் 6க்கு 13 முதல் பந்து முதல் வலையில் லேட் கட்டுக்கு போனாங்க, சரியான கணக்கில் பேக்கப் நல்லா சிங்கிளாக கிடச்சிருக்கு, சிங்கிள். மீதம் 5க்கு 12
5க்கு 12. தப்பான பால் பனிஷ் பண்ணிக்கலாம்னு பார்த்தா பேக்கப் நல்லாவே ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காங்க. ரன்னிங் பிளேன் சிங்கிள் கிடைக்கும், சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள். மீதம்ல 4க்கு 11. 4க்கு 11. ஏறி கமிட்டா என்னங்க, கமிட்டா என்ன பார்த்து தெளிவாக டாட்டா பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. ரன் அவுட்டாக மாறி இருக்கு, ரன் அவுட். பேக்லேருந்து இழுத்து போட்டாங்க, டாட் பாலை மாற்றி கொடுத்துருக்காங்க. இந்த ஓவரில் மீதம்ல 3க்கு 11. மேட்ச் ஆன் ப்ரெஷர். கண்டிப்பாக 2 ஷாட் பெரிய ஷாட் போய் ஆகணும். இந்த பால் மேட்ச் பால்க்கு 11. ஸ்லாட்டுக்கு வந்திருக்காங்க, தப்பு பண்ணியிருக்காங்க கூட சொல்லலாம். ஆனாலும் தரையோட தான் போயிருக்கு. பேட்ஸ்மேனுக்கு சரியான கணக்கில் நல்ல ஸ்டாப்னு பார்த்தா மிஸ்ஃபீல்டு. இது மிஸ்ஃபீல்டு ஆயிருக்கு. ரன்னிங் பின் 2 கிடச்சிருக்கு. ஈஸி 2. மீதமில் 2க்கு 9. கண்டிப்பாக 2 பெரிய ஷாட் தேவை. இந்த பால் ஒரு 6 இல்லைன்னா 4 தேவை. பேட்ஸ்மேன் மேட்ச் எடுத்து போகணும்னா. பவுலிங்கில் இது வரைக்கும் நல்லாவே போட்டிருக்காங்க. அது தப்பான பால், ஆனாலும் பனிஷ் பண்ண முடியல. டாப் பேட்ச் கேட்ச் ட்ராப் ஆயிருக்கு. கண்டிப்பாக 2 கிடச்சிடும். 2. மீதமில் 1க்கு 7. 1க்கு 6 அடிச்சா தான் மேட்ச் ட்ராப் பண்ண முடியும். 7. आपका गेंद वित्ते पंद एंड मैच विन सந்தை